தம்பிகள் திரு பாலாஜி, திரு மாரியப்பன், திரு இளையராஜா மற்றும் மையகன் மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கும் திருமதி அகிலா கணேசன் அவர்கள், நேரில் கேந்திரா சார்பாக வருகின்றிருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகின்ற பெற்றோர் கிராம கல்விக்குழு தலைவர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், பயிற்சி மாணவர்களாக இங்கு வருகின்றிருக்கும் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் பள்ளிகளில் விளையாட்டுத் துறையில் பயின்று வரும் அன்பு தம்பி தங்கைகள் மற்றும் இந்த நிகழ்வினை 3 வருடங்களாக சிறப்பாக நடத்தி வரும் உடற்கல்வி ஆசிரியர்கள் திரு கைலாசம் சார், திரு பாபு சார், திரு சிவகுமார், திரு விமல் அவர்கள் மற்றும் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகள் உங்கள் அனைவரையும் வணங்கி வைக்கின்றேன். நான் முன்னே கூறியது போல இது ஒரு சிறப்பான நிகழ்வு. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி கூறுவார், ஓடி விளையாடு பாய்ப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று கூறுவார். காலை முழுதும் படிப்பு, பின்பு கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று கூறுவார். நாம் படிப்பில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ, படிப்பிற்கு எவ்வளவு ஆர்வம் கொடுக்கிறோமோ, படிப்பை எவ்வாறு நாம் முன்னெடுத்து செல்கிறோமோ, அதற்கு இணையாக விளையாட்டிலும் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது பாரதியாரோட விருப்பம். அதனால தான் ஓடி விளையாடு பாப்பா என்று பாப்பாவுக்கு அறிவுரை கூறும் பொழுது மாலை முழுவதும் விளையாட்டு என்று கூறினார். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சிறார் சிறுமிகள் மாலையில் விளையாடுகிறார்களா என்றால் 99% இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு சில மாணவ மாணவிகள் வேண்டுமானால் அந்த விளையாடலாம், அல்லது அப்படியே விளையாண்டாலும் முறையான பயிற்சி அளிக்கப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். மாணவ மாணவிகள் குழந்தைகள் விளையாட நினைத்தாலும் பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இப்படி ஒரு பயிற்சிகளை எல்லாம் பள்ளிகளில் விளையாட்டு முன்னுரிமை அளித்து பள்ளிகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறதா என்றால் அதுவும் ஒரு சில பள்ளிகளில் மட்டுமே நடைபெறுகிறது. விளையாட்டு பாட வேலைகளில் கூட மாணவர்களை விளையாட்டிற்கு அனுப்பாத பள்ளிகள் எல்லாம் உண்டு. நான் பள்ளிகளுக்கு ஆய்வு செய்யும் பொழுது விளையாட்டு பீரியடில் நீங்க விளையாட போனீங்களா, எக்ஸசைஸ் செய்தீர்களா, கூட்டு உயர்வு உடற்பயிற்சி உங்களுக்கு வழங்கப்பட்டதா, உடல்திறன் ஆய்வு நடத்தப்பட்டதா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கும் பொழுது பல மாணவ மாணவிகள் இடிக்கிறார்கள், முடிக்கிறார்கள். நமது பாபுவை போலவோ அல்லது கைலாசத்தை போலவோ ஒரு சிறப்பாக ஈடுபாட்டுடன் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணிபுரியும் ஒரு சில பள்ளிகளில் மட்டுமே அவைகள் எல்லாம் முறையாக நடத்தப்படுகிறது. இதை நான் உங்களுக்கு எதற்கு கோருகின்றேன் என்றால், திருமூலர் கூறுவார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று. நாம் உடலை சிறப்பாக வளர்த்தால்தான் நமது ஆயுள் காலம் கூடும். உடல் ஒரு நோய் நொடியின்றி சிறப்பாக வளர வேண்டுமானால் அதற்கான பயிற்சிகள் தேவை. அப்படிப்பட்ட உடற்பயிற்சியை நிச்சயமாக அது விளையாட்டு ஆசிரியர்களும் விளையாட்டு மூலமாக மட்டுமே பெற முடியுமே தவிர நாம் வேறு எவ்வித நிலையிலும் உடற்பயிற்சியை அளிக்க முடியாது. நாம் வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து ஒரு எக்ஸசைஸ் செய்வோம், காலையில் செய்வோம், ஈவினிங்கில் ஒரு எக்ஸசைஸ் செய்வோம் அப்படின்னா அது எல்லா காலத்துலையும் எல்லா வீட்லையும் எல்லா இடத்துலையும் நடக்காத ஒன்று. இந்த பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் அது பள்ளி அளவில் நிச்சயமாக அதை செயல்படுத்தினால் மட்டுமே முடியும். அதற்கான முன்னெடுப்புகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் சில பள்ளிகளில் செய்கிறார்கள், பல பள்ளிகளில் செய்வதில்லை என்பதும் நாங்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் கூட்டத்தில் கூட அதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். அன்பு நண்பர்கள் நமது கைலாசம் சார், பாபு சாருக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த வகையில் உடற்கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நமது கிராமத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது என்பது மிக மகிழ்ச்சிகரமான
வெற்றிகரமான ஒன்றாக இருக்கிறது. இதற்கு பாடுபட்ட நமது உடற்கல்வி ஆசிரியர்கள் நால்வருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 ஆண்டு காலம் என்பது இத்துடன் முடியாமல் தொடர்ந்து இந்த நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் நடக்க வேண்டும். நமது பகுதி மாணவர்கள் மாவட்ட அளவில், மண்டல அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், ஏன் ஒலிம்பிக்கில் கூட சாதனை செய்யும் அளவிற்கு அவர்கள் உடற்திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு பயிற்சியை அளித்து அவர்கள் வருங்கால வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த பயிற்சியானது நடைபெறும் பொழுது எனக்கு முன்னரே தெரிவித்தால் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற வகையிலும், இந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் என்ற வகையிலும், இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு கிராமவாசி என்ற வகையிலும், பள்ளி கல்வித்துறையின் ஒரு அலுவலர் என்ற வகையிலும் இந்த மாணவ மாணவிகளுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்